மருமகளே மருமகளே, என்னாச்சு இந்த மாமியாருக்கு காலையிலேயே அலறின்னு இருக்கு? கொஞ்ச நேரம் தூங்க விடுதா? மணி என்னாச்சு? காலையில ஏந்து வாசல் போய் கோலம் வைக்கணும், காபி போடணும், சமையல் செய்யணும், அதெல்லாம் அறிவு இருக்காது உனக்கு சுத்தமா? ஏன் காலையில மாற மாதிரியா பேசுறீங்க? அறிவு இருக்கா, அது இருக்கா, இது இருக்கானே எல்லாமே எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்குதா? ஓ, என்ன நீ எதிர்த்து கேள்வி கேட்பியா? உங்க வீட்டுல எப்படி சொல்லி கொடுத்தாங்க உனக்கு? அத்தை, என்ன பத்தி எதுனா பேசுங்க, எங்க அம்மா வீட்டை பத்திலாம் பேசாதீங்க. அதை பத்திலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. நீ ஒழுங்கா இருந்தா நான் ஏன்டி உன் அம்மா வீட்டை பத்தி இருக்க போறேன்? உன்னை ஒழுங்கா வளர்த்துருந்தா நான் ஏன் அவங்கள திட்டினா? என்ன போஷ வளர்த்து வச்சுக்கிறாங்க பாரு. காலையில எழுந்துக்கிறியா? ஒரு பொம்பளை பொண்ணா நீ இல்ல, இது வேற ஒரு வீட்டுக்கு வேற வாழ்றதுக்கு வேற வந்திருக்கேன். நான் ஒன்றும் உங்க வீட்டுக்கு தான் வாழ வருவேன் ஒன்றும் சொல்லல. நீங்க தான் என் பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கல, உங்க பொண்ணை கொடுங்க கொடுங்க சொல்லிட்டு எங்க அப்பா பின்னாடி எங்க அம்மா பின்னாடியும் தொங்கி நின்றீங்க. ஆமாடி, நாங்க தாண்டி கேட்டேன் பொண்ணு. படிச்ச பொண்ணா இருக்காளே, குடும்பத்துக்கு நல்ல பொண்ணா இருப்பா, குடும்பத்தை நல்லா நடத்துவா அப்படின்னு நம்பி உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தேன். கூட்டு வந்த பிறகு தானே தெரியுது உன் போசி. அப்படின்னா போசி பாத்துட்டீங்க நீங்க? மணி 8ஆவது இன்னும் தூங்கி நிக்க, இந்த போசி தான் சொல்றேன். அத்தை, எத்தனை மணிக்கு தூங்கி இருந்தாலும் என் வேலை நான் தான் செய்ய போறேன். என் வேலை நீங்க செய்ய போறீங்களா? இதை பத்தி நீங்க பேச தேவையில்ல. உன் இஷ்டத்துக்கு எழுந்து உன் இஷ்டத்துக்கு வேலை செய்யறதுக்கு அதுக்கு இது ஒன்றும் உங்க அம்மா வீடு கிடையாது. ஓ, அப்ப மாமியார் வீட்டுக்கு வந்தா அப்ப நான் உங்களுக்கு அடிமை? என் இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது. காலையில ஏன் சட்டை போட்டுருக்கீங்க ரெண்டு பேரும்? இங்க பாடா, உன் பொண்டாட்டிய ஒழுங்கா இருக்க சொல்லு. ஏங்க உங்க அம்மா ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. அப்படி நான் என்னடி ஒழுக்கம் இல்லாம போயிட்டேன்? நீ ஒழுங்கா ரெடி, நீ ஒன்னும் என்ன சொல்ல தேவையில்ல. அத்தை, நான் ஒழுங்கா தான் இருக்கேன், நீங்க ஒழுங்கா இருங்க. உங்க ரெண்டு பேருக்குள்ள எப்பதான் இந்த சண்டை ஒழுமோ தெரியல. நான் இந்த வீட்டுல இருக்குதுன்னு உங்களுக்கு கஷ்டமா இருக்குது. நான் எங்கேயாவது கோயில் குளம் கண்காணாம தேசத்துக்கு போயிடுறேன். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா நிம்மதியா இருங்க. மா, எதுக்கு அழுகுறீங்க? அவன் என்னமா சொல்லிட்டா? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் அப்படியே அழுகுறீங்க? நான் என்ன குடும்பப்படுத்தி நினைக்க மாட்டாங்க பாக்குறவங்க? நீ என்ன குடும்பப்படுத்தலாமா? நான் தான் உன குடும்பப்படுத்துறேன். அப்படியே ஒரு ஃபுல்லா சொல்லிங்க. ஆமா, நீங்க தான் குடும்பப்படுத்துறீங்க. பெரிய பொண்ணு, நீயே கூட பேசின கதை. போ காப்பி போட்டு. என்னடா மருமகள் எவ்வளவு நேரம் படுத்துக்கல, உடம்பு சரியில்லை, என்னாச்சு ஏதாச்சும் வந்து கேட்கலாம், காப்பி கீப்பி போட்டு வந்து கொடுக்கலாம். அதெல்லாம் கிடையாது. எழுந்துக்கலாம் மட்டும் தை குதிக்க தெரியும். பாத்தியாடா, நீ இருக்கும் போது என்ன பேச்சு பேசுறா பத்தியா? நீ இல்லாத போது என்ன குடும்பம் பண்றான்னு உனக்கு தெரியுமா? நீ போயிடுற ஆபீஸ்க்கு, நான் தான் இவங்கிட்ட மாட்டின்னு இருக்கேன் தெரியுமா? சரிம்மா விடுங்கம்மா, அழுவாதீங்க. தூக்கம் கேக்குது. எப்படி எழுப்பி ஓட விட்டேன் பத்தியா? இந்த பால் எங்கன்னா பொங்குதா சீக்கிரமா? பால் எதுக்கு கரண்டில போட்டு வச்சு தெரியுது மாமியாரே? கொஞ்ச நேரம் சும்மா இருக்காது. மருமகளே, காப்பி ரெடி ஆச்சா? எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்குதா? இதோ ஒரு நிமிஷம் அத்தை, இந்த பால் பொங்கல அதான் பாத்து நிக்கேன். என்னது பால் பொங்கலையா? இந்த கண்ணை தந்து நல்லா பாரு, அது இன்னைக்கு ஃபுல்லா நின்னாலும் பொங்காது. ஏன் அப்படி சொல்றீங்க? பால்னா பொங்கல்ல, பொங்கல் தானே பால். ஆமா பொங்கனாதான் பால், ஆனா நீ வச்சுக்கிறது பொங்காது. ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன்னா அது பால் இல்ல, மாவு. இட்லிக்கு அரைச்சி வச்சிருக்க, மாவு எடுத்து வச்சிருக்க, அது இன்னைக்கு ஃபுல்லா பொங்காது. அச்சோ, மாவா இது? தூக்க கலக்கத்துல மாவு எது பால் எதுன்னு தெரியல. இன்னைக்கு நம்மள அத்தை வச்சு செய்ய போகுது. மாவு எது பால் எதுன்னு தெரியல, இதுல உங்களுக்கு வாய் வேற. அத்தை, தூக்க கலக்கத்துல கொஞ்சம் பால் மாதிரி வச்சுட்டேன், பாலா மாவான்னு பார்க்காம. அதுக்கு ஒரு பெரிய விஷயமா எடுத்துன்னு பேசாதீங்க. இரு உங்க அம்மாக்கு ஃபோன் போட்டு இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. எங்க அம்மாக்கு எதுக்கு ஃபோன் பண்ண போறீங்க? இது வந்து ஏன்ட்ட பேசுங்க, அவங்க கிட்ட நீங்க பேச வச்சுக்காதீங்க. ஓ அப்படியா? ஒரு காப்பி போறதுக்கு துப்பு கிடையாது, வாயை பாரு. இதோ போ, காப்பி நானே போட்டுக்கிறேன். எப்படி காப்பி உங்களே போட வச்சேன் பத்தியா? மாவு எது பால் எதுன்னு எனக்கு தெரியாதா? நமக்கு வந்து சேருதுங்க பாரு. எப்படி நம்ம தான் நம்ம மாமியாரை கொடுமைப்படுத்தணும், வந்தது என்ன கொடுமைப்படுத்துது? வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நன்மை ஒன்று செய்தீர்கள் நன்மை விளைந்தது, தீமை ஒன்று செய்தீர்கள் தீமை விளைந்தது.